வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ போய்கிட்டு இடம் திருப்பரப்பு அருவி. இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலேருந்து 42 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. கோதையாறு திருப்பரப்பில் அருவியாக மேலிருந்து கீழே கொட்டுது. இங்கே சிறுவர்கள் விளையாடுவதற்கான சிறுவர் விளையாட்டு பூங்காவும், சிறிய அளவிலான ஒரு நீச்சல் குளமும், படகு சவாரி செய்வதற்கான ஏற்பாடுகளும் சுற்றுலாத்துறையால் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. இந்த திருப்பரப்பு அருவி 300 அடி நீளமும் 50 அடி உயரமும் கொண்டு பிரம்மாண்டமான ஒரு நீர்வீழ்ச்சியாக இருக்குது. இந்த அருவி பேச்சிப்பாறை அணையிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இதன் ஆற்றுப்படுகை முழுவதுமே கற்களால் ஆனது. மக்கள் எல்லாருமே ஆனந்த வெள்ளத்தில் அருவியில் மூழ்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆனந்த வெள்ளத்தில் நாமும் சேர்ந்து மூழ்க போகிறோம். நண்பர் ரமேஷ் ஏற்கனவே மூழ்கி நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அருவியில் குளிக்க வரமாட்டேன்னு சொல்கிற ஒருத்தர் ஒரு 5 பேர் சேர்ந்து உள்ள அருவிக்குள்ளே தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி ரொம்ப கொண்டாட்டம் மிகுந்த ஒரு சூழலில் மக்கள் எல்லோரும் அருவியில் கொண்டாடி மகிழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் வந்து பார்க்கும்போது வானத்திலேருந்து கொட்டுற மாதிரியான ஒரு காட்சி, ரொம்ப அற்புதமாக அழகான ஒரு காட்சி. உள்ள அருவிக்குள்ளே வந்துட்டோம். மேலேருந்து கொட்டுற அந்த காட்சி ரொம்பவே அழகாக இருக்குது. ரொம்ப வேகமாக வர்ற தண்ணி மேலே படும்போது அவ்வளோ ஒரு ரொம்ப விசையோட தலையில் விழுகுது. ரொம்ப ரொம்ப ஆனந்தமாகவும் தண்ணீரோட குளிர்ச்சியும் ரொம்ப இலகுவாக்குது மனசையும் உடலையும். அருவிக்கும் மலைகளுக்கும் இடையில் சிதறுற சிறு துளி நீர்களெல்லாம் சாரல் மலை மாதிரியான மேலே வந்து தூடுற அந்த காட்சியும் அந்த உணர்வுகளும் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த அருவிக்காக, அருவியின் நீருக்காக, நீரின் குளிர்ச்சிக்காக நெடுதூரம் பயணம் பண்ணி நம்ம வந்திருக்கோம். நம்ம தேடி வந்ததுக்கான பலன் கிடைச்சதா ரொம்ப நிறைவாகவே உணர்கிறோம். அருவிக்கு நடுவில் ஒரு குட்டி அருவியாக ரொம்ப அழகாக குதித்து ஓடிக்கிட்டு இருக்கு. நீண்ட நேரம் அருவியுடனான கொண்டாட்டத்துக்கு பிறகு அருவி தந்த பரவசத்தோட நாம் புறப்பட தயாரானோம். அருவியின் மீதான ஈர்ப்பும் காதலும் ஒரு நாளில் முடிந்துவிடப் போவதில்லை. அது தரும் குளிர்ச்சியும் பரவசமும் ஆன்ம நிறைவானது. மீண்டும் இன்னொரு முறை வருகிறோம் அருவியேன்னு சொல்லிட்டு அருவிட்டிருந்து விடைபெற்றோம். இந்த பயணம் ரொம்ப நிறைவாக இருந்தது. மிக்க நன்றி நண்பர்களே.